இடைநாள் இல்லை 8 நாட்களின் வர்ஷிப்லே நாவ பாடல் எண் 10 இயேசுதேவன் நவ தேவனாய் பாலன் அவளுக்கு அஞ்சிக்கவில்லை என்ற பாடலை பாடுவோம். இயேசுதேவன் நவதேவனாயே பாலே, இயேசுதேவன் நவதேவனாயே பாலே, நவளுக்கு அஞ்சிக்கவில்லை, நவளுக்கு அஞ்சிக்கவில்லை. இயேசுதேவன் நவதேவனாயே பாலே, இயேசுதேவன் நவதேவனாயே பாலே, நவளுக்கு அஞ்சிக்கவில்லை, நவளுக்கு அஞ்சிக்கவில்லை. அவர் எல்லாவற்றையும் நோடிக்கொள்வார், அவர் எல்லாவற்றையும் நோடிக்கொள்வார், அவர் நவளை காப்பாற்றுவார், அவர் நவளை காப்பாற்றுவார். பூமியில் எந்தெந்தைக்கும் நியாயத்தை நிலை நிறுத்துவார், பூமியில் எந்தெந்தைக்கும் நியாயத்தை நிலை நிறுத்துவார். இயேசுதேவன் நவதேவனாயே பாலே, இயேசுதேவன் நவதேவனாயே பாலே, நவளுக்கு அஞ்சிக்கவில்லை, நவளுக்கு அஞ்சிக்கவில்லை. அடிமைத்தனவிலிருந்தே நவளை மீட்டிடவே வந்தார், அடிமைத்தனவிலிருந்தே நவளை மீட்டிடவே வந்தார். கஷ்ட நோய்களை எல்லாம் நவளை போட்டு நீக்கிதார், குணமாக்கிதார். என்றென்றைக்கும் எந்தெந்தைக்கும் நவளுடன் அவரிப்பார், இறுதி வரை கைவிடவே மாட்டார். எந்தெந்தைக்கும் நவளுடன் அவரிப்பார், இறுதி வரை கைவிடவே மாட்டார். இயேசுதேவன் நவதேவனாயே பாலே, நவளுக்கு அஞ்சிக்கவில்லை, நவளுக்கு அஞ்சிக்கவில்லை. இதனூல ನಾವ ಇடைப்பட்ட ಒಂದು ನಾಳಿல் ಒಂದು ஆராதனையில நாவ இளைந்து நாட்களிலே நவ தேவனுக்கு முன்பாக நாவ வந்திருக்கிறோம். நவ தேவன் நவளோடு கூட எந்திலைவே அவர் இப்பற இளைந்து நாட்களிலே நவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு அவர் ஓதனாளாய் எதித்த, அதனால் நாம் அனைவரும் அந்த 40 நாட்களை தியானத்திலும் சிலுவை ஆண்டவர் சுமந்த காரியங்களையும் குறித்து நாம் யோசித்துக் கொண்டது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு எதனால அவருக்கு மரணாக்கினை துன்பங்கள் ஏற்பட்டது என்றால், இஸ்ரேல் நாட்டில் யூத குருமார்கள் ஆலயத்தை, தேவாலயத்தை, யூத மதத்தை அவர்கள் மக்களுக்கு தங்கள் மதமாக கொண்டிருந்தார்கள். தேவன் முதலிலேயே யூதர்கள் இனத்திலிருந்து ஆபிரகாமை அவர்கள் இனத்திலிருந்தே பிரித்து அவரை தேசாந்தாரியாக அவர் வழிநடத்தி கொண்டு போதார். குடும்புல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊட்டினார். அப்ப இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் நாட்டிலேயே ஊட்டிதார் அப்படின்னு நாவ ஏன பண்ண முடியாது, இன்றைக்கு ஏழ முடியல. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊட்டித நாடு பாலஸ்தீனம் பகுதியில் பெத்லகேம் அவருடைய சொந்த பிறப்பின் பிளேஸா இன்றைக்கித்த திப்பால அவர் தொட்டவராகி அவருடைய குடி இஸ்ரேல் தேசம் உழைந்த இஸ்ரேல் தேவனுடைய தேவாலயம் அவர்கள் ஆசரிப்பின் முறைமையின்படி அள்ளியோதர் அவங்க அப்பா அம்மா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூட்டிண்டு போதர் சொன்ன எழுதினா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்தல இದ್ದಾர். அந்தல அவர்கள் போய் அவருக்காக பலிகளை செலுத்தி, காட்டுப்புறா குஞ்சுகளை பலியாக செலுத்தி
காணிக்கைகளை படைத்து அவர்கள் தேவனை இயேசுவோடு இணைந்து அவர்கள் வணங்கி அழித்து சந்தோஷமாக வந்தார். அதில் தாய் மரியாளும் தந்தை யோசேப்பும் அவர்கள் சகோதரர்கள் மற்றவர்கள் அனைவரோடும் அள்ளியோவால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலிருந்து அவர் மாத்திரம் மீண்டும் மனைக்கு திரும்புவதற்கு விரும்பாமல் இருந்தார். அதில் தாய் தகப்பனு இடையில திடீர்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணாமல் இருந்தேடு அவரை தேடும் தேடிதா அவர் யூத குருமார்கள் மத்தியிலே அனுதினமும் தேவாலயத்திலே அள்ளி ஆராதனைகளை யூத குருமார்கள் நடத்தி கொண்டிருப்பார்கள். அனுதினமும் ஆராதனை இருக்கும், அனுதினமும் வர்ஷிப், தேவனுடைய வர்ஷிப் தேவாலயத்திலே அள்ளி நடந்து கொண்டிருந்தது. அதில் இயேசு கிறிஸ்து அவர்களோடு மாத்தாடி கொண்டு அவர்களிடம் சில கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு சொன்னதிலேயே வேதத்தை குறித்து அவர் மாத்தாட தொடங்கிட்டார். அத்திப்பால அவங்க அப்பா அம்மா மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி வந்துரு. ஆண்டவர் இயேசு தொலைஞ்சு போத மாதிரி போயிட்டார். கூட்டவில் எருசலேம் குடியில் காணாமல் போயிட்டார். அதில் மறுபடி திரும்பி வந்து அவரை தொழாவி யூத குருமார்கள் மத்தியிலே அவர் மாத்தாடி கொண்டிருந்ததை குறித்து அறிந்துட்டு மறுபடியும் மனைக்கு கூட்டிட்டு இந்த ಒಂದು ಕ್ರಿಸ್ತುವ ದೇವಾಲಯಗಳ ಒಂದು ಆಚಾರ್ಯರಾಗ ಒಂದು ಗುರುಮಾರಾಗ பணியாற்றಬೇಕಂದ அழியும் வேத முறையின்படி கல்வி வேத பாடசாலையிலே அவர்கள் கல்வி கற்றிருக்க வேண்டும். வேத பாடத்தை கற்று அதில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மாதிரியான ಒಂದು காரியங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடப்படவில்லை. அவர் மாதிரி வேத பாடசாலையில் போய் சேர்க்கப்படலை. பள்ளிக்கூட அவரு ஓதார் என்று ஏழப்பட்டாலும் கூட அவர் அதிகமாய் தொடர்ந்து பள்ளிக்கட ஓதார் இருந்தேடு ஏழ முடியல. அதிப்பால அவரே தேவனை குறித்து மாத்தாட தொடங்கினார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண தொடங்கினார். எருசலேமில் உள்ள நீங்கள் எல்லாம் குடியில போய் எருசலேம் தேவாலயத்தில் தான் இதுவரைக்கும் கடவுளை வணங்கி கொண்டு வந்தீர்கள். இனி நீங்க இப்ப இடவுலையே கடவுளை வணங்கலாம். அள்ளி தேவாலயத்துக்கு ஓய்த்தா வணங்க ಬೇಕಂದಿಲ್ಲ. இடவுளவு பிதாவாகி தேவனை தொழுது கொள்ளாந்தேடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அது மாத்திரமில்ல, கானான் ஊரிலே போய் ಒಂದು மதிவு மனையில திராட்சரசவும் ஏனில்ல விருந்துல திராட்சரச குறைஞ்சோயிட்டு அதில் ஆண்டவர் சொன்ன இதுனாத்தான் இದ್ದಾர். அதில் ஏன பண்ணிதார் 6 கற்சாடி நிறையா அச்ச நீரை கொண்டு வந்து ஜாடியிலே நிரப்பி பெய்யுங்கள் அத்தியந்தேடு அதை திராட்சரசவாக மாற்றி கொட்டார். அது ಒಂದು ದೊಡ್ಡ அதிசயவா இருப்பதவாய் அவர் முதலிலே செய்ததாக அது இருந்தது. அதில் அதை பந்தியளிப்பவர்களுக்கு கொண்டு வந்து அவர்கள் அதை கொடுவாள அட்டுவாள இதுக்கு முதல் இருந்த ரசத்தை காட்டிலும் இது மிகவும் ತುಂಬ ಅಣಿಯ ರುಚಿಯ ಅಣಿಯ ಅತ್ತೆಂದೇಡೆ அவர்கள் அத்தைந்தேடு ನಾವು ನೋಡಿರು. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட வயசிலே அவர் தன் தாயும் தாப்பனையும் விட்டுட்டு மனை விட்டுட்டு வெளியேறி அவர் ஊழியங்களை துவக்கினார். நிலையிலே அவர் தனக்கான சில சீசர்களை 12 பேர்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் எல்லாம் மேனடித்து கொண்டு திறந்தேடு நாம் நோடினோம். இம்மாதிரி அவர் சீசர்களை தெரிந்து கொண்டு வேத திருவார்த்தைகளையும் பிதாவின் ராஜ்யத்தை குறித்தும் தேவனை எத்த ஜெபம் பண்ண ಬೇಕಂದೇடும் அவர் பிரசங்கம் வெளியிடங்களிலே பண்ணி கொண்டிருந்தார். இது தேவாலய முறைமைகளுக்கு முழுமையாக எதிராக இருந்தது. இதனால் யூத குருமார்கள் கோபப்பட்டு ಒಂದು ஆசாரியத்துவ ஊழியத்திலே ಒಂದು குருமாராய் அங்கீகாரம் பெறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரியான காரியங்களிலே அந்த இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் தேடும்
தனக்காக 12 சீசர்களை தெரிந்து கொண்டு இஸ்ரேல் தேசம் எருசலேம் பகுதிகளிலும் போன்ற இடங்களிலெல்லாம் சுற்றி திரிந்து கொண்டு தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணுவதையும் மத ரீதியாக பிரசங்கம் பண்ணுவதும் அநேக மக்கள் அவர் போகக்கூடிய இடங்களிலெல்லாம் மக்கள் போய்கொண்டிருக்கிறார். ஆனால் இஸ்ரேலிலே தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு தொடர்ந்து மாத்தாடி கொண்டுதான் இருந்தார். தீர்க்கதரிசிகளை தனக்காக அவர் தெரிந்து கொண்டார். அவர்கள் மூலமாக அவர் மாத்தாடினார். தேவன் பழமையாத்தான் இದ್ದಾர். தேவனுடைய பழமை நம்மளுக்கு பப்பால நவ வாழ்க்கை மாறுವುದೇ, நவ வாழ்க்கை கட்டப்படுವುದೇ தேவனை நாவ தேவனுடைய பழமையில்தான் அறிய முடிக்கும். அதேந்தேடு நாவ நோடிரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வாறு தான் தேவனை ஆராதிக்கும் முறைமைகளை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார். தேவனுடைய பழமை ಬಾಣತಿಲೇ ಇತ್ತೆ. அதேந்தேடு நாம் அறிஞ்சிரும். பழமை நம்மளை விடுதலையாக்கு தேவனுடைய குமாரன் தேவனுடைய பழமையை மாத்தாடினார். தன்னை தேவனுடைய குமாரன் என்று அவர் ஏடதோடு அவர் அநேக இடங்களில் போய் அநேக அற்புதங்களை செய்தார். பிணியாளிகளை குணமாக்கினார், நோய் உள்ளவர்களை குணமாக்கினார், குருடர்களுக்கு பார்வையை கொட்டார், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார், முடவர்களை நடக்க செய்தார். சத்தோயித்தவர்களை கூட லாசரு சத்தோயிட்டான், அடக்கம் பண்ணி 3 தினவாயிர்த்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் குடும்பத்தில் ஏற்கனவே அவர்களோடு போய் சொந்தம் கொண்டாடி இந்த நாட்களும் உண்டு. ஆனால் அவர் சத்தோத நிலையில் ஆண்டவர் வெளியில் இருந்தார். அதில் அவர் மீண்டும் அவர் மனைக்கு பப்பால லாசரு சத்து அடக்கம் பண்ணப்பட்டுத்தார். லாசரு மீது இயேசு கிறிஸ்து ತುಂಬ அன்பாய் தான் இருந்தேன் அவனுடைய. அதில் கல்லறை கோய் லாசருவை வெளியே பா அத்தைந்தேடு ஏடு அவரை அடக்கம் பண்ணப்பட்டவரை அடக்கம் பண்ணப்பட்ட துணி கட்டப்பட்ட துணியோடு வெளியே அவர் எந்திரித்து வந்தார்ந்தேடு நோடிரும். ಅಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ದೇಶಗಳೆಲ್ಲ ಗುಹೆಯಲ್ಲತ್ತ ಅಡಕ ಮಣ್ಣೂರು. ನವದೇಶ மாதிரி ಅಲ್ಲಿ அடக்க மண்ணும் பழக்கம் இல்லாதது. நவதேசங்களையெಲ್ಲ மண்ணுக்குள்ள குழி தோண்டி அடக்க மண்ணூர் சத்தோதவர்கள். மாதிரி தான் ஆண்டவர் பல்வேறு அற்புதங்களை, அப்புறம் 2 மீன்களை 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை ಒಂದು மலையில ಒಂದು காட்டு பகுதியில போஷித்தார் நோடி. அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக மக்கள் பல்வேறு இடங்களிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார். வந்து கொண்டிப்பால அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு அந்த மக்கள் அவர்கள் அட்னியோடு இருக்கக்கூடாது. அத்தேந்தேடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிதார்? அவர்களுக்கு தானே அவர்களுக்கு கூழு ಕೊಡಬೇಕು, அவர்களுக்கு உணவு ಕೊಡಬೇಕು அத்தேந்தேடு விரும்பினார். அதனால அவர் என்ன பண்ணிதார்? சீசர்கள் 5000 பேர்த்துக்கும் மேலே ஜனங்கள் கூடிப்பால நாவை ஏவிதமான உணவுப் பொருட்களையும் நாவையில் கொண்டு வராத நிலையிலே அவர்களுக்கு எத்த உணவு கொடுந்தேடு சீசர்கள் கேட்டார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்களிடத்திலே எவ்வளவு அப்பங்களும் மீனும் தீந்து கேட்டார். 2 மீன்களும் 5 அப்பங்களும் சிறுவன் அவன் அசிதாக மாட்டாந்தேடு அவர்கள் மனையில் டிஃபன் பாக்ஸில் ஆக்கி இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை கேட்பதற்காக 5 நேரம் கொட்டு அனுப்பிவிட்டு வைத்து அதை இயேசு கிறிஸ்து சீசர்கள் அந்த சொன்ன இதனிடம் 2 மீனும் 5 அப்பங்களும் திந்தார். அதில் இயேசு ஆண்டவர் அதை கொண்டு பாந்தேடு அவனை கூப்பிட்டு அவன் மேல் அன்பு செலுத்தி அதை 2 மீனையும் அந்த 5 அப்பங்களை ஏற்றி 5000 பேருக்கு போஷித்தார்.
ದೊಡ್ಡ ಒಂದು அற்புதம் அதிசயத்தை அவர் செய்து காட்டினார். இம்மாதிரி அவர் செய்து காட்டும் பொழுது மக்கள் அனைவரும் இயேசுவை நம்ப தொடங்கினார்கள். தேவனுடைய மைந்தன், தாவீது ராஜாவுடைய குமாரன், தாவீதின் மகனே தேடு அனைவரும் அழைத்தாலும் கூட அவர் அதையும் மேன்மைப்படுத்தவில்லை. தன்னை அவர் பிதாவுடைய தேவனுடைய குமாரன் என்று அவர் தன்னை சொன்னார். நிலைமையிலே தேவனுடைய காரியங்கள் யூத மத சட்டங்கள் போன்றவைகளுக்கு அப்பாற்பட்டவராக அதனுடைய குருமார்கள் போன்ற காரியங்கள் உலகத்தின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்து இயேசாண்டவர் எதையும் பெறாமல் தானே போய் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டும் தானே எல்லாத்துக்கும் பணிவிடை செய்து கொண்டும் தேவனை பின்பற்றக்கூடிய காரியங்களை அவர்களுக்கு எடுக்கொட்டும் யூத குருமார்களை பயங்கரமாக கடிந்து கொண்டது அவர்களுக்கு ದೊಡ್ಡ கோபத்தை ஏசாண்டவர் மேலே கொண்டு வந்துತಂದೇಳಿ ನಾವು ನೋಡಿರು. ಬೇರೆ ಒಂದು ಕಾರಣವಿಲ್ಲ. உலகத்தின் ராஜாக்கள் கூட ஏசாண்டவரை நாங்கள் நோடಬೇಕು அத்தின்தா விரும்பீர் அந்தல. ஆனா இல்லை யூத குருமார்கள் ஏன பண்ணிதரு இது மதத்துக்கு எதிரான குற்றங்களை இயேசு செய்ததாக அவர் மீது அவர்கள் குற்றம் சாட்டியது. இதுதான் அவரை சிலுவைக்கு அவர் போகக்கூடிய ಒಂದು காரியவாய் இன்றைக்கு இதில் இந்தியாவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் தேசத்தில் அநேக இடங்களிலே அவர் சுற்றி திரிந்தார். அதுலேயே பாலஸ்தீனத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ಹುಟ್ಟಿದ ಪ್ಲೇಸ್ ಇದ್ದುತ್ತಾ ಬರ್ತ್ ಪ್ಲೇಸ್ ಇದ್ದುತ್ತಾ ಅತಿಂದೇಡು நம்மளுக்கு அரசுக்குள்ள அந்தல பெத்லகேம் தாவீதுடைய நகரமாகவும் அது இஸ்ரேல் நாட்டோடு இணைந்ததாகவும் இது நம்பப்படுவது. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேலிலே இவ்வளவு தூரம் புறக்கணிக்கப்பட்டதற்கு ஏன ಒಂದು காரணமாய் அது இதற்கு இஸ்ரேல் மக்கள் ஏன் அவரை அவ்வளவு தூரம் புறக்கணிச்சிரு. இஸ்ரேலிலே ஆபிரகாம் இஸ்ரேலிலிருந்து பிரிந்து தேவன் பராந்தேடு அவரை பல்வேறு தேசங்களுக்கு அனுப்பினார். அவருடைய குடும்பத்திலே ಹುಟ್ಟಿದவர் தான் தாவீது ராஜா. ஏசாண்டவர் அவரும் குடும்பத்தில் அவர் ಹುಟ್ಟಿದಾர். அந்த இஸ்ரேலுக்கு ஏசாண்டவர் ಒಂದು அந்நீரை போல அவர் ಇದ್ರಬೇಕು. அடுத்த நாட்டை சேர்ந்தவரை போல அவர் இதுதான். இதனால தான் யுத்தங்களும் துன்பங்களும் அள்ளியோய் அவர் பிரசங்கம் பண்ணி எல்லா சொந்த நாட்டிலே போய் மக்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்து நன்மையானவைகளை செய்து அவர் மத ரீதியான காரியங்களிலே தேவனுடைய குமாரனாய் இருந்ததினாலே அவர் பிரசங்கம் பண்ணி தேவனை எல்லாத்துக்கும் காட்டினார். தேவனை எத்த ஸ்தோத்திரிಬೇಕು, தேவனிடம் எத்த ஜெபித்தருளಬೇಕು. இது எல்லாமே தேவாலயம் இஸ்ரேலில் உள்ள தேவாலய காரியங்களுக்கும் யூத குருமார்களுக்கும் ஏனாயிரத்தே சட்டதிட்டங்களை ஏசாண்டவர் மீறியதாக அவர்கள் கருதும் அளவுக்கு அவர்களுக்கு ஆண்டவர் மீது கோபமாயிற்று. அதுதான் அவரை மரணாக்கினைக்குள்ளாக அவர்கள் தீர்த்தார்கள் தேடு நாம் நோடுகிறோம். ಬೇರೆ ಒಂದು ಕಾರಣமும் ஏசாண்டவருக்கு விரோதமாக இல்லை. மக்களும் ஏசாண்டவருக்கு விரோதமாக இல்லை, தேவனுக்கு விரோதமாக இல்லை. இது மத ரீதியான குற்றச்சாட்டில் தான் ஏசாண்டவர் ஏன பண்ணப்பட்டார். அவரை காட்டிக்கொண்டு அவரை கைது செய்து அவரை தண்டனைக்குள்ளாக்கಬೇಕೆಂದೇಳಿ யூத குருமார்கள் திட்டவகிச்சந்தேடு ನಾವು ನೋಡಿರೋம். ಇಲ್ಲಿ இந்தியாவில் நாங்கள் பகுதியில் ஏசாண்டவர் நாங்களோடு அவர் எங்களுக்கு ஊழியக்காரர்களை அவருடைய சீசர்களை அனுப்பவில்லை. இப்ப கிறிஸ்தவர்கள், பெருமைக்கார கிறிஸ்தவர்கள், பொல்லாத கிறிஸ்தவர்கள், பெருமைக்காரர்கள் ஏடு கொண்டு
அத்தை கிடையாது. நீங்கள் யூதரே கிடையாது. நீங்கள் தமிழர்கள். இந்நாட்டிலே நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு அந்நியர்கள், இஸ்ரேலின் காணியாட்சிக்கு புறமானவர்கள். நாங்கள் எங்களை சமாரியர் என்றும் உங்களை யூதர்கள் என்றும், நாங்கள் எங்களிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரையும் எந்த சீசனையும் அங்கே சமாரியர் பட்டணத்திற்கு போக வேண்டாம் என்று சொல்லி அனுப்பவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் மக்களுக்கும் யூத மக்களுக்கு மாத்திரம் போய் பிரசங்கம் பண்ணுங்கள் என்று அவர் சொன்னதாக நீங்கள் சொல்கிறீர்கள். வேதத்தில் உள்ளது. ஆனால் நான் சொல்கிறேன், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர். அவர் சமாரியா ஸ்திரீ இடத்திலே வந்து பேசினார். அவரிடத்திலே தாகத்திற்கு தண்ணீர் கேட்டார். அவரும் கொண்டு கொள்ள பாத்திரமில்லையே தேடு. அவரிடத்திலே மாத்தாடிதார் தேடு ನಾವು ನೋಡಿರೋ. அது காரணம், சமாரியர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க தேவையில்லை சீசர்கள். காரணம், சமாரிய ஸ்திரீயாயிருக்கூடிய மரியன்னை எங்கள் ஜாதியை சார்ந்தவருக்கும், தாவீதின் வம்சத்திலே சமாரியர் குடும்பத்தில்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். சமாரியர் குடும்பத்திலே ஆபிரகாம் கலந்தார். அவர்கள் குடும்பம் சமாரிய குடும்பமாக அங்கே இருந்தது. இதனால் யூதர்களுக்கு பொறாமை ஏற்பட்டிருக்கலாம். அதே போல இங்கே இருப்பவர்கள், நாங்கள் சிஎஸ்சி சர்ச்சில் பரம்பரை கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்பாஸ்டர் என்கிறவன் அவன் இந்து மக்கள் மத்தியிலே இருக்கிறான், அங்கேயும் அவனை மதிக்க மாட்டார்கள். இங்கேயும் நாம வந்தா அவனை மதிக்க மாட்டோம். ஆண்டவருடைய பிளஸ்ஸிங், ஆண்டவருடைய காரியங்களுக்கு அவன் ரொம்ப கெஞ்சி ஒவ்வொன்று தான் பெற முடியும். அவனுக்கு ஒருத்தரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளில் ஒன்றும் இல்லை அவன் அப்படின்னு எல்லாம் பெருமை பேசுவீங்க. அப்படி கிடையாது. என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னுடைய தேவன் என்னோடு இருக்கிறார். எங்கள் குடும்பத்திலே அவர் பிறந்தார், நான் அவருடைய குடும்பத்திலே பிறந்தேன். இப்படி இருக்கும் பொழுது இம்மாதிரியான காரியங்கள் எல்லாம் நீங்கள் பேசி எங்கள் ஜாதி ஜனங்களை எவ்வளவு நீங்கள் கிறிஸ்தவத்திலே குற்றப்படுத்தினீர்கள். நீங்கள் எல்லாம் யார்? நீங்கள் என்ன யூதர் குலத்தினர் சேர்ந்தவர்களா? இல்லை இஸ்ரவேல் ஜாதியை சார்ந்தவர்களா? இல்லை, நீங்கள் ஏமாற்றுக்காரர்கள், கடமைக்காக கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறவர்கள். நீங்கள் பசியோடும் பட்டினியோடும் இந்த நாட்டிலே இருக்கும் பொழுது உங்களுக்கு இங்கிலாந்தை நாட்டை சேர்ந்த கிங் செயின்ட் ஜார்ஜ் குடும்பத்திலே வந்து அரிசி, பருப்பு, சோப்பு, எண்ணெய் இவைகளெல்லாம் கொடுத்து உங்களை ஆதரித்து உங்களுக்காக ஒரு சர்ச்சை கட்டி கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து பின்பற்றினீர்கள் கடவுளை. ஆனால் எந்த அளவுக்கு உண்மையாய் பின்பற்றினீர்கள் என்று பார்க்கும் பொழுது உங்களிடத்திலே ஒரு துளியும் உண்மை இல்லை. அத்தனையும் வாய்க்கும் வயிற்றுக்கும் பின்பற்றி இன்றைக்கு பெரிய ஒரு டினாமினேஷன் ஆக நீங்கள் அந்த டினாமினேஷனை வளர்த்து அதிலே என்னென்ன சண்டை, சாதி சண்டை, அப்புறம் எலெக்ஷன் வந்தா சண்டை, காணிக்கை பிரித்து கொள்வதில் சண்டை, இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்னை குறித்து நீங்கள் பேசுவதற்கு நினைப்பதற்கு எந்த விதத்திலும் உங்களுக்கு தகுதி கிடையாது. என்னை குறித்து நீங்கள் கவனமாக பேச வேண்டும், கவனமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். நான் என்னுடைய தேவனோடு நான் இருக்கிறேன். உங்களுடைய அனைத்து காரியங்களும் எனக்கு தெரியும். வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனை எடுத்தால் போதும். மற்ற நாட்களில் வர்ஷிப் யார் எடுப்பார்கள்? உங்கள் திருச்சபைகளிலே எல்லா நாட்களிலும் ஒரு ஆலயம் இருந்தால் அதை 7 நாட்களும் அங்கே வர்ஷிப் இருக்க வேண்டும். காலை ஆராதனை, மாலை ஆராதனை போன்றவைகளை நடத்துகிறீர்களா? இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதனை எடுக்கிறீர்கள். யாருக்காக எடுக்கிறீர்கள்? அந்த 7 நாள் ஓய்வு நாளை வீட்டிலே அனுசரித்துக் கொள்கிறீர்கள். அதற்கும்
சர்ச்சுக்கு வருவதில்லை. மற்ற நாட்களிலே நீங்கள் வீண் அலுவல்களிலே ஈடுபட்டு கொண்டு வீண் சிந்தைகளிலே காலத்தை கழிக்கிறீர்கள். அப்புறம் என்ன ஆகுது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை, வர்ஷிப்பை நடத்துகிறீர்கள். அதிலே அந்த 6 நாளளவும் வேலை செய்துவிட்டு அவன் வேலைக்கு போனவன் எவ்வளவு காணிக்கை கொண்டு வருவான்? 1000 கொண்டு வருவான், 500 கொண்டு வருவான், 2000 போடுவான், 3000 போடுவான்னு சொல்லி காணிக்கை எதிர்பார்த்து ஆராதனையை நீங்கள் ஒழுங்குபடுத்தி நடத்துகிறீர்கள். அப்போ அவனுக்காகவே அந்த சர்ச்சை நீங்கள் வர்ஷிப்பை கூட்டுகிறீர்களே ஒழிய தேவனுக்காக நீங்கள் உண்மையாய் எதையும் செய்வதில்லை. நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருப்பவர்களாய் இருந்தால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வர்ஷிப் ஆராதனைகள் எல்லா திருச்சபைகளிலும், உங்கள் சபைகளிலும் அது ஆசாரத்தில் இருக்கும். ஆனால் நீங்கள் போலி மார்க்கத்தினர், வயிற்றுக்கும் வாய்க்கும் ஒட்டப்பட்டவர்கள், இந்த தேசத்திலே எல்லா நிலைகளிலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் இன்றைக்கு பலத்து கொண்டிருப்பவர்கள், என்னை மாதிரி இருக்கிற தேவனுடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னை பகைத்து கொண்டிருப்பது, எனக்கு விரோதமாக இந்த நாட்டிலே பேசுவது, புறத்தியானை உங்கள் ராஜாவாக நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பது, அந்நியனை உங்கள் ராஜாவாக நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பது போன்ற காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு நாட்டிலே அக்கிரமத்தையும் பாவத்தையும் அநியாயத்தையும் விதைத்து இயேசுவின் நாமத்தை வீணாய் தரித்து கொண்டு இந்த தேசத்தை கெடுத்து போட்ட உங்களுக்கு தேவனுடைய தண்டனை இனி வராமல் போகாது. நீங்கள் மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் மனம் திரும்பி தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். இதுவே மனம் திரும்புதலுக்கு ஏதுவான நேரம். இதுவே நீங்கள் தேவனிடத்திலே சரியான அளவுகோலில் வருவதற்கான நேரம். எங்கள் ஜாதி சமாரிய ஜாதி, இயேசுவின் ஜாதி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தினர். எங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் தேவையில்லை. எங்களுக்கு இயேசுவின் சீசரை இயேசு ஆண்டவர் அனுப்ப மாட்டார். அவர் எங்களுக்குள்ளே எப்பொழுதும் உறவு முறையில் இருக்கிறவர். அப்படி இருக்கும் பொழுது யாரை மேற்கொள்ளலாம், யாரை ஏமாற்றலாம், யாரை வஞ்சிக்கலாம், யாருக்கு விரோதமா எழும்பலாம் சொல்லி நீங்க திட்டம் போட்டு கொண்டிருக்க வேண்டாம். அது எங்களிடம் செல்லாது. நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டாலும் எங்கள் ஆண்டவரோடு நாங்கள் சந்தோஷமாய் என்னால் இருக்க முடியும். ஆனால் எனக்கு விரோதமாய் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அரசாங்க அதிகாரிகளும் சரி, இன்னும் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, காவல்துறையினராக இருந்தாலும் சரி, எங்கள் ஜாதி ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்கள் கை நீட்டுவதற்கு அவர்கள் பயப்படாமல் இருக்கிறார்கள். தமிழர்கள் அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் பாவத்துக்கும் தலைவனை கொண்டு செயல்படக்கூடிய தமிழர்கள் தங்கள் வாழ்க்கையிலே எங்கள் ஜாதி ஜனத்தின் மீது கை வைத்த உங்களுக்கு நியாய தீர்ப்பின் தண்டனை இந்த தேசத்தில் உருவாகாமல் போகாது. நீங்கள் எந்த நிலையிலும் இனி தப்பிக்க மாட்டீர்கள் என்பதை என்னுடைய தேவனுடைய நாமத்திலே உறுதியாய் சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் ஜாதி மனப்பான்மை, ஆணவ அதிகாரங்கள், ஆதிக்க சக்திகளை எல்லாம் உங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களிடம் அதை இனி காட்ட துணிய கூடாது. காட்டுனீங்கன்னா நீங்கள் என் நிலையிலும் தண்டிக்கப்பட்டே தீருவீர்கள். எங்கள் தேவன் உங்களை தண்டித்தே தீருவார். எங்கள் தேவன் எங்களுக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்திற்காக, உலகத்தின் மக்கள் அனைவர் மீட்புக்காகவும் அவர் ரத்தம் சிந்தியுள்ளார். மரணத்தை ஏற்று மரித்துள்ளார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை உடைய என்னை குறித்து நீங்கள் சிந்திப்பதற்கு உங்களுக்கு பயமில்லாமல் இருக்கிறதா? உங்கள் அதிகாரத்தை என்னிடம் காட்டலாம் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் எந்த மாதிரி அதிகாரத்தை இந்த நாட்டிலே பெற்றிருக்கிறீர்கள்? இந்தியாவிலே சொல்லுங்கள்.
இந்திய அரசாங்கத்தின் அதிகாரம் எந்த மாதிரி இருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கும் வருகை தந்தார் என்பதை இந்த நாளிலே நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகத நாடு வரைக்கும் வந்து தன்னுடைய ஊழிய பணிகளை செய்தார் என்று பார்க்கிறோம். இங்கே மகத நாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி மக்கள் ஏற்றார்கள் என்று எனக்கு தெரியாது. அசோக சக்கரவர்த்தி ஆட்சி செய்த நாடு மகத நாடு. இன்றைக்கு இந்தியாவிலே அது ஒரு மாநிலமாக இருக்கிறது. அந்த மாநிலத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் வழியாக ஆசிய கண்டத்திலே இஸ்ரேல் தேசத்திலிருந்து பாலஸ்தீனிலிருந்து அங்கிருந்து அவர் இங்கு வந்திருந்தார். வந்து ஊழியங்களை கடவுளை குறித்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இந்திய தேசத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை புரிந்தார் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அவருடைய ஊழியத்தின் காலத்திலே அவர் வருகை புரிந்திருந்தார் என்பது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. இந்திய நாட்டிற்கு கிறிஸ்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர் தோமாவை மாத்திரம்தான் அனுப்பி வச்சார் அப்படின்னா அது சென்னை கேரளாவுக்கு வந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நான் இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் வேதத்தை நன்றாக ஆராய்ந்து படிக்கும் பொழுது இந்திய நாட்டிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வந்து இந்தியாவிலே அசோக சக்கரவர்த்தி ஆட்சி செய்த மகத நாடு, கலிங்க நாடு, அந்த நாட்டிலே அவர் சுற்றி திரிந்தார் என்றும் அவர் அங்கு இருந்தார், அவர் வந்து போனார் என்றும் வேதம் சொல்கிறது. ஆனால் அங்கு என்னென்ன செய்தார் என்று சொல்லப்படவில்லை. எனவே எந்த நிலையிலும் தீமைகள், பொல்லாப்பு, பிறருக்கு விரோதமான நினைவுகள், பிறருக்கு விரோதமான சிந்தைகள், பிறருக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் சிந்திப்பதும் யோசிப்பதும், குற்றப்பண மனப்பான்மையிலே ஒவ்வொன்றை நினைப்பது அத்தனையுமே சாத்தானுடைய காரியமாக இருக்கிறது. அவன் சிலுவையில் அறையப்பட வேண்டியவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எங்களுக்காக சிலுவையிலே அவர் மாண்டார். ஆனால் அந்த சாத்தானே சிலுவையிலே அறையப்பட வேண்டியவனாய் இருக்கிறான். அவன்தான் அக்கிரமத்தையும் பாவத்தையும் அநியாயத்தையும் விபச்சாரத்தையும் வேசித்தனங்களையும் கொலையும் திருட்டையும் கொள்ளையும் பிற மனுஷர் மீது கையை நீட்ட துணியாத தன்மையிலும் பல்வேறு காரியங்களை செய்யக்கூடியவன் அந்த சாத்தான் தான். ஆனால் அந்த சாத்தான் நமக்குள்ளே ஒரு ஆவியாகத்தான் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் நமக்குள்ளே ஒரு ஆவியாக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். நாம் தேவனை சார்ந்து கொள்வோம், சாத்தானை புறக்கணிப்போம். நமக்குள்ளே சாத்தான் எப்பொழுதும் வராத அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாவத்துக்காக நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பரிகாரியாய் நமக்கு இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசக்கூடிய நம்முடைய தேவன் நம்மிடத்திலே இருக்கிறார். நாம் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுவோம், தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், அவரை தியானிப்போம். இந்த 5 நாட்களிலே நம்முடைய ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறுவோம். ஆமீன்.